தங்கள் பகுதி முன்னாள் திமுக எம்எல்ஏவை தெருவில் பார்த்ததும் பொதுமக்கள் முறையிடும் காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. ஜனங்க தப்பு பண்ணிட்டாங்க ஐயா, இப்ப யோசிக்கிறாங்க. கரண்ட் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம், நீங்க தான் ஐயா எங்களுக்கு பார்த்து இதை சரி பண்ணி விடணும், நீங்க தான் ஐயா இனி எங்களுக்கு என அவர்கள் உரிமையோடு அவரிடம் கூறுகின்றனர். அதற்கு அந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ கூறிய விஷயம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. சரிமா, கவலைப்படாதீங்க, நான் என்னன்னு உடனே பார்க்கிறேன் என கூறிய அவர் இந்த பிரச்சனைகள் எதனால் வருகின்றது என அவர்களிடம் கூறினார். தப்பு பண்ணிட்டாங்க, இனிமே யோசிக்கிறாங்களா? தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனைனா உடனே வந்து எங்களை மாதிரி எம்எல்ஏ உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் வரும், உடனே அதை போய் பாருன்னுவாங்க. நாங்களும் ஓடுவோம், உங்களை வந்து பார்ப்போம். யாரும் கேட்கறது ஆள் தான் பார்க்குறீங்கல்ல. கரண்ட் இல்லை, இங்கே இல்லை, எங்கேயுமே யாரும் போய் பார்க்கல. எல்லா இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. பெரம்பூர் இன்னைக்கு இருக்கிறார் முதலமைச்சர், அவர் ஜெயிச்ச தொகுதிக்கே போராட்டம் நடத்தினாங்க. கரண்ட் இல்லைங்க, அதுக்கே தீர்வு பண்ணல. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. இத்தனைக்கும் நல்லது பண்ணார் தலைவர், எல்லாமே நல்லது தான் பண்ணார், எந்த குறையும் வைக்கல. நான் பேசுறேன், கண்டிப்பாக பேசுறேன். இந்த கரண்டால வர்ற பிரச்சனை தான், கரண்டால வர்ற பிரச்சனை தான், இதே பிரச்சனை தான் எல்லா இடத்துலயும். பொய்யா சொல்லிட்டாங்க. எல்லாம் சும்மா அவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து இவங்க அதை பத்தி கவலை பண்ணலாம். சரிம்மா, எல்லாம் பாத்துறோம், பயப்படாதீங்க. கரண்ட் பேசுறேன். பிரச்சனையை சரி செய்ய ஏற்பாடு செய்கின்றேன் என கூறியதோடு, தொகுதிக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களுக்கு போன் போட்டு உடனே சென்று பார்க்க சொன்ன ஸ்டாலின் அவர்களை பொய்களை நம்பி தோற்கடித்து விட்டீர்களே என தனது ஆதங்கத்தையும் அவர் வெளிப்படுத்தினார்.